நானே நட்டு நானே வளர்த்த கீரைங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக செழிப்பாக வளர்ந்துருச்சு. இது பேர் சீமை பொன்னாங்கன்னே சொல்லுவாங்கள்ல, அதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அழகாக வளர்த்துட்டுமே நம்ம சொல்லிட்டு. எவ்வளவோ ஏக்கர் கணக்கில் அப்பா கிட்ட சொத்து இருக்க சொல்லலாம், நம்ம எந்த வேலையும் செஞ்சதில்லை. இத்தினோண்டு பால்கனியில் வந்து நம்ம செடி நட்டு அதில் பறிக்க சொல்ல இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து எதுலேயுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பால்கனியில் துணியெல்லாம் காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பீட்ரூட் வந்து கட் பண்ணி சாப்பரில் போட்டுருவேன். அந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. எத்தனை பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ வச்சுட்டாங்கன்னா உடனே சாரியை போய் தேடுவோம், எந்த சாரீ எடுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நமக்கு வந்து கட்டின சாரியை கட்டின்னு போகக்கூடாது. ஆனால் நானும் அப்படி தாங்க, கட்டின சாரி கட்டிட்டு போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒன்று புதுசு இருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட ஏதாவது கட்டாத சாரியாக இருக்கும், அதை தான் கட்டிட்டு போவேன். அது எத்தனை எல்லா லேடிஸ்க்குமே மோஸ்ட்லி அப்படி தான் தோணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அப்படி தோணாது, எப்படி வேணாலும் கட்டுவாங்க. பட் மோஸ்ட்லி நம்மளாம் ரேராக தான் சாரீ கட்டுறோமா, அதனால நம்ம புதுசாக தான் கட்டிட்டு போகணும்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணும். உங்களுக்கும் அப்படி தான் தோணுமான்னு சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஹேபிட்டாகவே